வணக்கம் ஜோதிட நண்பர்களே. ஜோதிடத்தில் முக்கியமாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா லக்னம், ராசி, நட்சத்திரம். இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பாக இருக்குது. இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம். இதுக்கு பேர் தான் விதி. இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோட குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் 100% உங்களுக்கு பொருந்தலைனாலும் சரி, ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மொதல் 3 பாதம் துலா ராசியில் இருக்கும். அப்புறம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசியில் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா எப்பவுமே ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்க சிறு வயதில் ஆன்மீகத்தில் இல்லைனாலும் சரி, வயதாக கண்டிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டுருவாங்கன்னு சொல்லலாம். அதே போல் அதிக புத்தி கூர்மை உடையவங்களாக இந்த விசாக நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. அதே போல் இவங்களோட கடமை என்னமோ அதையே சரிவர செய்யணுங்கிற எண்ணம் இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே போல் சொகுசு பிரியராகவும் கண்டிப்பாக இவங்க இருப்பாங்க. அப்புறம் பணம் சார்ந்த விஷயங்களும் இவங்களுக்கு அதிக எண்ணங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே போல் பேச்சாற்றல் அதிகமாக உள்ளவங்கன்னு சொல்லணும். நேர்மையாக நினைக்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரக்காரங்க அதிக புத்திசாலியாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் இவங்களோட புத்திசாலித்தனம் இவங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். இவங்களோட புத்திசாலித்தனம் அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு சொல்லலாம். அதாவது டீச்சிங் போன்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கங்க. டீச்சர் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுவாங்க. அதையே மற்றவங்களுக்கு சொல்லி அவங்கள நல்லா டெவலப் பண்ணி விட்டுருவாங்க. அதுபோல தான் இந்த விசாக நட்சத்திரக்காரங்க. இவங்க புக்ஸை நிறைய ரீட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு உபயோகமாக இவங்க இருப்பாங்க. மற்றவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்து அவங்கள டெவலப் பண்ணி விட்டுருவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே மனதளவில் ரொம்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்க, இல்லைன்ட்டு உற்சாகமாக இருப்பாங்க, இப்படி சொல்லலாம். அதே போல் நிறைய விசாக நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா இவங்களை ரொம்பவுமே பாராட்டணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சுயமரியாதைங்கிறது ரொம்பவுமே முக்கியமாக பார்க்கக்கூடியவங்க இவங்க. ஆனால் நிறைய விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்த விசாக நட்சத்திரக்காரங்க இவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை அடிபட்டிருப்பாங்க. அதனால் அந்த அனுபவம் இவங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். அதாவது கல்வி பாடமாக இல்லாமல் அனுபவ பாடமே சிறந்ததாக இவங்க வாழ்க்கையில் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரக்காரங்க ஒரு பிடிவாத குணம் உள்ளவங்கன்னு கூட சொல்லலாம். அதாவது இவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆழமாக நினச்சிக்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை அடையாமல் இருக்க மாட்டாங்க. ஒருத்தங்களை விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக இவங்க என்ன வேணாலும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது இவங்களால என்ன உழைப்பை போட முடியுமோ அத்தனை உழைப்பையும் போட்டு அவங்க நண்பர்களுக்காக உதவி கண்டிப்பாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையை வேணாலும் குடிக்கலாம். அந்த பொறுப்பை கொடுத்துட்டோம்னா அவங்கள பிடிச்சவங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பொறுப்பை சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவாங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த விசாக நட்சத்திரக்காரங்க மற்றவங்களை ஈர்க்கும் தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அது பேச்சால் இருக்கலாம், இல்லை முக பாவனையாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தினால மற்றவங்களை கண்டிப்பாக ஈர்க்கும் தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதிக பணம் சேமிக்கக்கூடிய எண்ணங்கள் இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது சொகுசான வாழ்க்கையை இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதுக்காக இவங்க பணம் அதிகமாக சம்பாரிச்சும் வச்சுருப்பாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரக்காரங்க நிறைய பேர் பழமையை விரும்பக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கலை சார்ந்த விஷயங்கள் அதுலேயும் ஈடுபடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் கூட சொல்லலாம். அதுலேயும் ஆர்வம் இவங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும். இவங்க மனதளவில் ஒரு விஷயத்தை இது கரெக்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்கன்னா இவங்க அதை யாருக்காகவும் பயப்படாமல் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஆனால் அதே விஷயம் இவங்களுக்கு தப்புன்னு பட்டுட்டா டப்புன்னு மன்னிப்பும் கேட்டுருவாங்க. அந்த நல்ல குணம் கண்டிப்பாக இவங்ககிட்ட இருக்குது. அப்புறம் விசாக நட்சத்திரக்காக பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதிக முன்கோபம் உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது.
அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த விசாக நட்சத்திரக்காரங்க மற்றவங்களுக்கு நிறைய விஷயங்களை உதவியும் செய்யக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. அதாவது ஒருத்தர் உதவின்னு கேட்டு வந்துட்டா அதைய எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி அதை இறங்கி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த தான தர்மத்தில் கூட அதிகமாக ஈடுபடுறவங்களாக இருப்பாங்க. இந்த விசாக நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மற்றவங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவங்கள பாராட்டுறாங்களோ அதே அளவுக்கு இவங்களும் மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பாக பாராட்டுவாங்கன்னு சொல்லலாம். அந்த சிறப்பான குணமும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அதே போல் நிறையா விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குடும்ப அன்பு இவங்களுக்கு இருக்குமான்னு பார்த்திங்கன்னா அது கஷ்டம்தான். இவங்க சிறு வயதிலேயே இந்த ஹாஸ்டல் போன்ற விஷயங்கள்லாம் சேர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா வெளியூரில் தங்கி படிக்கிறதுக்கெல்லாம் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனாலேயே இவங்களோட குடும்ப அன்பு இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் இவங்க குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். அப்புறம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த விசாக நட்சத்திரக்காரங்க பிஸ்னஸில் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. இல்லைன்னா அதிகாரம் பண்ணுற தன்மையில் இவங்க அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதாவது ஆர்டர் போடுற இடத்துல இவங்க இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு அது ரொம்பவுமே பிடிக்குன்னு கூட சொல்லலாம். நிறைய விசாக நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா இவங்களோட உடல் நலத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஒரு டைமில் ஹையாக உடல் நலத்தில் ரொம்ப சீராக இருப்பாங்க. ஒரு டைம் பார்த்திங்கன்னா இவங்களோட உடல் நலம் ரொம்பவுமே சீராக இருக்காது. விசாகம் 1ஆம் பாதக்காரங்க பார்த்திங்கன்னா செவ்வாய் இவங்களுக்கு அதிபதியாக வரும். இவங்க எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் எண்ணம் அதிகமாகவே இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் இவங்க பார்த்திங்கன்னா கல்வியில் ரொம்ப சிறந்தவங்களாக இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் கலை சார்ந்த விஷயங்கள்லையும் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். கலை சார்ந்த விஷயங்களை இவங்க ஈடுபட்டுட்டு வருவாங்கன்னு கூட சொல்லலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இவங்க மற்றவங்கள ரொம்பவுமே நம்ப மாட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அப்புறம் இவங்களுக்கு கண்டிப்பாக பிடிவாத குணம் இருக்கும். அப்புறம் இவங்களுக்கும் பணங்கிறது ரொம்பவுமே பிடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற அளவுக்கு நண்பர்கள் கூட்டம் இவங்க கூட இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் மற்றவங்களை இவங்க நம்பவே மாட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அப்புறம் விசாகா 2ஆம் பாதக்காரங்க பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா சுக்கிரன் அதிபதியாக வருவாங்க. அதனால இவங்க அதிக சந்தோஷத்தை தான் விரும்பக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு சுயநலம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் எப்பவுமே சுகவாசியாக தான் இருக்கணுங்கிற எண்ணம் தான் இவங்க அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதிக அறிவு திறனும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கலை சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும். அதே போல் இவங்க அதிகமாக தற்புகழ்ச்சி இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லலாம். அதாவது தன்னை மற்றவங்க வெளியில் பெருமையாக பேசிக்கணும்னு நினைப்பாங்க. இல்லைன்னா இவங்கள பெருமையாக பேசிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா இவங்க மனதில் என்ன தோணுதோ அதையே வெளிப்படையாக பேசக்கூடிய நபர்கள் நிறைய பேர் மறைச்சல வச்சுக்க மாட்டாங்க. அப்புறம் விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதங்காரங்க பார்த்திங்கன்னா புதன் இவங்களுக்கு அதிபதியாக வருவாங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் ரொம்பவுமே ஈடுபாடாக இருப்பாங்க. எப்போவுமே ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லலாம். அதே போல் கல்வி சார்ந்த விஷயங்களையும் இவங்களுக்கு அதிக ஈடுபாடுகள் இருக்கும்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு விஷயத்தை இவங்க பிளான் பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த விஷயத்தை நோக்கி தான் இவங்க எப்போவுமே ட்ராவல் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். எப்போவுமே ஒரு ரூல்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுக்குவாங்க இவங்க. அதே போல் படிப்பில் பார்த்திங்கன்னா அதிகமான படிப்புகளை இவங்க பெறறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதாவது உயர்கல்வி அடையிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இவங்களும் பார்த்திங்கன்னா மற்றவங்கள அதிகமாக நம்பக்கூடிய எண்ணங்கள் இவங்ககிட்ட இருக்காது. மற்றவங்கள நம்பி தான் இவங்க வாழணுங்கிறது இவங்களுக்கு அவசியமே கிடையாதுன்னு நினைப்பாங்க. அதே போல் நிறைய திறமைகளும் இவங்களுக்கு உள்ளடக்கியவங்களாக இருப்பாங்க. அப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹைட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அப்புறம் விசாகம் 4ஆம் பாதம். விசாகம் 4ஆம் பாதத்துக்கு பார்த்திங்கன்னா சந்திரன் இவங்களுக்கு அதிபதியாக வருவாங்க. இவங்க பார்த்திங்கன்னா குடும்ப நபர்களோட மெர்ஜாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பணம் சம்பாதிக்கிறதுல இவங்களுக்கு அதிக நாட்டங்கள் எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். செலவு பண்ணுறதுலேயும் இவங்க மிக சிறந்தவங்கன்னு கூட சொல்லலாம். இவங்களும் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆடம்பரமான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கவனம் இருக்கும். இந்த விசாக நட்சத்திரம் இருக்கிறவங்க எல்லாமே ஆடம்பரமான விஷயங்களில் விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சுகவாசியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இவங்களும் இருப்பாங்க. முக்கியமாக இந்த 4ஆம் பாதக்காரங்க பார்த்திங்கன்னா கௌரவத்தில் ரொம்பவுமே முக்கியமாக இருப்பாங்க. சுயகௌரவங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே முக்கியமாக இருக்கும். இவங்களும் சொசைட்டியில் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சோசியல் ஆக்டிவிட்டீஸ் இது போன்ற விஷயங்களில் இவங்க ஈடுபடுவாங்கன்னு சொல்லலாம். இவங்களுக்கும் தற்புகழ்ச்சி ரொம்பவுமே பிடிக்கும். அதாவது மற்றவங்க இவங்கள புகழ்ந்து பேசணும்னு நினைப்பாங்க. இல்லைன்னா இவங்கள புகழ்ந்து பேசிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது.
இப்போது நான் சொன்ன விஷயங்கள் 100% உங்களுக்கு அப்படியே நடக்கும்னு நான் சொல்லலை. ஆனால் நான் சொன்ன விஷயங்களுக்குள்ளே தான் உங்களுக்கு லைஃப் ட்ராவல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.